வணக்கம் நண்பா. மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு மக்களுக்கும் பட்ஜெட் ரேட்டில் ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபோன், அப்புறம் மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன், G10, G30. இந்த ரெண்டு ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். இதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட் உங்களுக்கு வேணும்னா இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மெகா கிவ்அவே எல்லாம் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. நண்பா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பட்ஜெட் கிங்கையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். முதல்ல G10 பிரித்து பார்த்துப்போம். G10 பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஃபோனை பார்க்குறதுக்கு அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கீப்பப் பண்ணுறாங்க, ப்ரீமியமான லுக்கு கொடுக்கல. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க. அதாவது யூசர் மானுவல், ஸ்டார்டர் கைட் எல்லாமே அது பேப்பர் ஒர்க்ஸில் இருக்குது. தென் 20 வாட்டில் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர். இவ்வளோ தான் இந்த அன்பாக்சிங்கில் வருது. இனி உங்களுக்கு G30 பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளாடி என்ன இருக்குங்கிறத பாருங்கள். G10ல் என்ன மிஸ் ஆச்சு, இதில் என்ன இருக்குங்கிறத பாருங்கள். G30 பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபோன் இருக்குது. ஃபோன் கூடவே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு பலன்னு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. அப்புறம் இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது யூசர் மானுவல் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர், சிம் எஜெக்டர், டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு G30 பாக்ஸில் வரும். ரெண்டு ஃபோனுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் G30 தனியாக தெரியுது. அதாவது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு என்ன சொல்கிறது, குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது G30 தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ரெண்டு ஃபோனுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 இல்லைனா 5000 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த ரெண்டு ஃபோனோட குயிக் ப்ரிவியூ தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். தனித்தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். அதில் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக சொல்லுவேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ தான். அதாவது G10 ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh அதில் பேட்டரி தருவாங்க. G30 வாங்கினீங்கன்னா 5000 mAh பேட்டரி தருவாங்க. ரெண்டுலேயுமே உங்களுக்கு 1000 mAh டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் G30ல் இன்னொரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்குது, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதே மாதிரி ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ரைவசி செக்யூரிட்டி, அதாவது ப்ரைவசிக்காக செக்யூரிட்டி விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் மெத்தடும் உங்களுக்கு தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சாம்சங் எப்படி டேட்டாவை கையாளுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு திங்க் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இன்பில்ட்டாக வருது. ரெண்டுலேயுமே வருது. G30லேயும் வருது, G10லேயும் வருது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. 64 GB கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 64, அங்கேயும் 64. அதே மாதிரி ரெண்டுலேயுமே நீங்கள் 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் G10 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரானா 48 மெகாபிக்சலில் 4 கேமரா தந்திருக்காங்க. இந்த கேமரா பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபோட்டோவோட நான் இன்னொரு வீடியோ தனியாக நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி G30 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலில் கோட் கேமரா தந்திருக்காங்க. அதாவது G30 உங்களுக்கு கேமராவுக்கும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ப்ராசஸர்னு எடுத்துட்டிங்கன்னா மோட்டோரோலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு குவால்காமோட ப்ராசஸர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது G10ல் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. G30ல் வந்துட்டிங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அதாவது 6.5 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு வாட்டர் ரெப்பலண்ட் தான். அதாவது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் தூறல்கள், மலை தூறல்கள்லாம் உங்களுக்கு ஃபோன் நனைஞ்சாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ரொம்ப நனைஞ்சால் டேமேஜ் ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மட்டும் மோட்டோரோலா G30ல் மட்டும் ஒரு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அதாவது G30ல் NFC இருக்குது. அப்புறம் ஃபியூல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த விஷயம் G10ல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபோனுமே தரவாக செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறேன். இந்த 5 நாள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆழமாக செக் பண்ணணும். அதாவது PC கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரோக்ராம் வைஸ் நம்ம லோட் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபோனெல்லாம் டெட் ஆகும். அப்போ தான் வந்து எவ்வளோ லோடு கொடுக்கும்போது அது வந்து ஹேங் ஆகுது. இதெல்லாம் கரெக்டாக அந்த செகண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி, அதாவது அந்த ஃபோன் டெட் ஆகிற டைமில் வந்து உடனே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, ஓஎஸை ஃப்ளஷ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து இதில் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கு. அதாவது வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம எடுக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உள்ளாடி என்ன இருக்குங்கிறத ஆழமாக டெஸ்ட் பண்ணுறதுல மட்டும்தான் டெக் ரிவ்யூவர் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து எதுவுமே இருக்காது. அதை பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கும்.
அதாவது ஆழமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 5 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோனையுமே தனித்தனியாக நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். இது வாங்கலாமா, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். பாக்கி சப்போர்ட்டிங்.